மல்டிகாக்கராங்க நல்ல அரசனால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கனுக்கு வந்து டிக்கெட் எடுக்க தேவை. அன்சுபாகி சந்திக்கும் முறை நான் உங்கள் இருக்குது. ஹலோ காய், இப்போ நான் இருக்குது தம்புல்ல டெம்பிளுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். நம்ம போயிட்டு பார்ப்போம் மேலே என்ன இருக்குது அப்படின்னு. டெம்பிளுக்கு வந்துட்டேன். அப்போது இதாக தான் நம்ம தொழுக்கு என்ட்ரு ஆகணும். வெஹிக்கல்லாம் அந்த பக்கத்தால் அங்கேயே பார்க் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே எதுவும் கொண்டு வரையாது. நம்ம அதனால் பைக்கை நாங்கள் போட்டு இதால் நடந்து வந்தேன். என்ட்ரன்ஸே வெறித்தனமாக இருக்குது. நான் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். இது ஏதோ கோல்டன் டெம்பிள் தம்புல்ல வித்தியாசமாக இருக்குது. நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நிலைமை. நம்ம இதுக்காக தான் அப்படியே அந்த பக்கத்தால் எல்லோரும் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க போல். வேறு லெவலான வியூ ஒன்று. இது தான் புத்தா ஸ்டாச்சு. அங்கே தேன்லாம் கூடு கட்டியிருக்குது. அப்படியே கலைஞ்சி வந்தால் எல்லோரும் ஓட வேண்டியதான். இதுக்கு வந்து காலையில் வெளிலன்னு வந்திருந்தா இப்படி ஒரு வெயில் இல்லாமல் டயர்டு இல்லாமல் நடந்து போயிருக்கலாம். இப்போ வந்து சரியாக வெயில் அங்கேருந்து முகத்துக்கே அடிக்குது. நம்ம இந்த வெயிலில் தான் நடந்து போகணும். இப்படி ஒரு சில இடத்துல நல்ல நிழலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புத்தா ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு. ஏதோ நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு ஏதோ ஒரு மியூசியம் ஒன்று இருக்குன்னு தெரியல. அங்கே போயிட்டு வீடியோ பண்ண முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மியூசியத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். இதுவும் அந்த புத்தா ஸ்டாச்சுவுக்கான அந்த மேலே உள்ள புத்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கான என்ட்ரன்ஸ். அப்போ இந்த வழியாக தான் டு த கர்வ் டெம்பிள் என்ட்ரன்ஸ். டிக்கெட் ஃபார் அதர் சைடு. தெரியல இங்கே டிக்கெட் எடுக்கணுமான்னு நினைக்கிறேன். இங்கே டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் போகணும்னு. இது வந்து எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு தெரியல. அப்போது அதையும் கேட்டுகிட்டே போயிடுவோம். මහත්තයා මෙතන ටිකට් ගන්න ඕනද අපි? එයා උඩට යන්න ඕනේ නේ? නෑ නෑ මං විතරයි. ඔව්. හරි thank you. guys இதில் வந்து ஸ்ரீலங்கனுக்கு வந்து டிக்கெட் எடுக்க தேவையில்லையா? ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்கணும். அப்போ அவங்க டூரிஸ்ட் போலீஸ் இருந்தாங்க. அப்போது அவங்கள்ட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ் யாராவது வந்தால் மட்டும் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி. ஒவ்வொரு இடத்துலையும் கடைகள் இருக்குது. இது என்னன்னு தெரில. அப்போது இங்கே கீழேருந்து வார நேரமே மல்டி காக்கறாங்கன்றாங்க. இப்போ மல்லெலாம் நான் வாங்கலை. மல்லி இல்லாமல் தான் நான் மேலே போய்கிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்வீட்ஸ் ஏதோ விற்கிற கடை ஒன்று.
எல்லோரும் மேலே இருந்து இறங்கிட்டு வர நேரத்தில் இப்போ தான் நான் மேலே ஏறி போயிட்டுருக்கேன். கைஸ் மேலே வர நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சக்கூடு ஒன்று இருக்குது. அப்போ அதில் அந்த பக்கத்தால் தான் ஃபாரினர்ஸ்க்கு வர டூரிஸ்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குதுங்கண்ணே நினைக்கிறேன். இதுதான் ரோடுண்ணே. ஐ மேக்கது என்ட்ரன்ஸுக்கு மெஹத் புல் அண்ணே. ஓ இதால் 2 ரோடு இருக்குது. ஒன்று இந்த படியால் போகிறது, அப்புறம் இது வந்து படி இல்லாமல் ரோடு மாதிரி. அப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் போவோம், படி இருக்கிற ரோட்டில். கும்புள்ள கர்வ் டெம்பிளுக்கு வந்து ஸ்கூல் போகிற டைமில் வந்தது. எத்தனையோ தடவை நான் போகிற நேரம் நினச்சிருக்கேன், நீ வந்துட்டு போகணும் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இப்போ அது நேற்று நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கே இருக்கலை, வந்தது இது மழை நான் ஸ்டே பண்ணது. இப்போது ராம்பூரில் கர்வ் டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் எல்லோரும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. गोड़ा मशम விட்டுட்டேன் சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இங்கே நல்லா கூலாக இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை மேலே என்னென்ன இருக்குது, என்னத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல்ல போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். ரொம்ப ஆசையோடு போகிறேன். கைஸ் இந்த இடத்துல வந்து மாலைகள்லாம் விற்றுட்ருக்காங்க. இது வந்து සිරට්ටයාල සිරදී මේවා මේ පොල් කටු වලින් අදනේ වනේ අංක. ඉන්න තියෙන අඩුම මාලේ කීයද? පොල් කටුඩක් එන්නම් බින්දම් 2500 කට ඉන්න පුළුවන්. 2500 නේ. இதெல்லாம் 2500 ரூபா. நல்ல யூனிக்கானது. அப்போ இது மூன் ஸ்டோன் ஏவத்தினோ. இது ஸ்டோனால செஞ்சதுகள் இருக்கு. மூன் ஸ்டோன். இந்த එක ගල් එක. ගල් එකනේ. ஃப்ரை காய் එක තියෙනවා වල. අතර දානේවනේ. இதெல்லாம் கைக்கு போடுறது. இது மாலை. गाइस இதெல்லாம் கல்லால செஞ்சது. அப்போ இந்த அங்கிள்கிட்ட நல்ல யூனிக்கான நிறைய மாலைகள், அப்புறம் இந்த மாதிரி முத்துகள் உள்ளது. இப்போது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓ ஒரிஜினல் கால்னே. ஓ கல்லால், நல்ல கல்லால் செஞ்சது அது. ஓகே தேங்க்யூங்க. என்னது? එහෙමද? ඇයි අංශභාගේ? அந்த அங்கிள் வந்து அவருக்கு பேரலைஸா. ஓ இப்போவே பாதிக்கு வேர்த்து ஊற்றுது. இப்போ வந்து படியில் இல்லாமல் ரோடாக நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னுக்கெல்லாம் ஆக்கள் வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க எதுமோ தெரில. இப்போ முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படி வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லிட்டாங்களா இருந்தால் உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. இங்கே எல்லா இடத்துலையும் குரங்குகள் இருக்குது. அவரோட பேக்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டணும். வந்து எங்கேயாவது வச்சுட்டு போனீங்களா இருந்தால் இந்தா இவனை தூக்கிட்டு போயிடுவானுங்க. கீழே பார்க்கிங்கில் இருந்து சரியான குரங்கு, பார்க்கிங்லேயே அந்த மாதிரி குரங்கு இருக்குது. அவன் நம்ம எதுவுமே வெளியில் வைக்கலாது, வச்சா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அப்போ அதான் இருக்குது அந்த கதவால். அப்போ இங்கனைக்குலேயும் உடுப்பு, எந்த பக்கத்தாலையும் உடுப்பெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்கு போக இயலாதுன்னு. அப்போ பாவம் உள்ளே போயிட்டு செருப்பெல்லாம் வச்சுட்டு போயிடணும்.
அப்போது செருப்பெல்லாம் அந்த இடத்துல வச்சுருவாங்க. அப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுத்து இங்கே எடுக்கணும். ஓ இதான் இதோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல குடிக்கிறதுக்கான தண்ணியெல்லாம் இருக்குது. இது ஒரு அழகான மலை ஒன்று இருக்குது. இது என்ன மலைன்னு தெரில. அப்போது இது பனி அப்படியே ஃபுல் வியூ ஒன்று இறங்குது. அது தூரத்தால் ஏதோ ஒரு மலை ஒன்று இறங்குது. தெரில என்ன மலை அப்படின்னு. ஷார்ட்ஸ், கேப்ஸ், ஷூஸ் இது எதுவுமே நம்ம போட இயலாது. நம்ம வேர்த்துருச்சு. அப்போது இப்போ வந்து வீடியோ பண்ண இயலுமோ தெரில. கடைசியாக வீடியோ எடுத்துகிட்டு பேச்சு வாங்கிக்கணுமோ அதுவும் தெரில. இது வந்து மேலே கல்லுலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் கல்லை செதுக்கி இருக்குது. ஓ இது வந்து இதுலேருந்து தண்ணி அப்படியே அந்த இடத்தால கீழே ஊற்றுறதுக்கு அங்கே வரைக்கும் அப்படி ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம இதுக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அதி மின்மானி பொருத்தப்பட்டுள்ளது. அபாயம், ரொம்ப அபாயமான இடத்துல தான் அங்கே இருக்கோம். வந்து 10:30 காலையில் 10:30லேருந்து 3 days ஃபார் த மார்னிங் புத்தா பூஜா. இங்கே வந்து எந்த நாளைக்கும் காலையில் 10:30லேருந்து 10:45 வரைக்கும் இந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எந்த நாளைக்கும் இங்கே வந்து அந்த புத்தா பூஜை நடக்கும். இப்போது அதனால் இங்கே வந்து உட்கார இயலாது, செல்ஃபி எடுக்க இயலாது, அப்போ நான் வீடியோ பண்ண இயலாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் செய்கிறது தப்பா சரியானு தெரில. இங்கே ஏதோ பெரிய பெட்டி ஒன்று இருக்குது. கேஸ் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன மீன் மேலே வந்து சாப்பாடு தேடிட்டு இருக்குது. ஒரு மீனில் நிறைய மீன் இருக்குதுல்ல. அங்கே அதில் புனர் நிர்மாண பணி நடந்துகிட்ருக்கு. இந்த பெயிண்டெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பக்கத்தால் ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு நினைக்கிறேன். அந்த ஸ்டாச்சுவெல்லாம் திரும்ப உடஞ்சதெல்லாம் செய்கிறாங்கண்ணே. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு களம் ஒன்று இருக்கும். தண்ணி நிறைஞ்சி வெளியே ஊற்றாது, ஆனால் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது இதுவான்னு தெரியலை. ஏன்னா அந்த டைமில் அந்த ஏதோ பெருசாக இருந்துமே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. காய்ஸ் இது வந்து இதுக்கு முதல்ல நான் வார நேரம் இதில் அந்த தண்ணி தேங்கி இருக்குதான அந்த பாத்திரம் வந்து இதை விட பெருசாக இருந்துச்சு. அப்போது நான் நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் இதை மாற்றிருப்பாங்கண்ணே. இதில் வந்து தண்ணி நிறைஞ்சி அதுலேருந்து வெளியில் வராது, அதுலேயே நிறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது லீக் ஆகுது. அது முன்னே இருந்தது வந்து அது அப்படியே நிறைஞ்சி அப்படியே ஃபில் ஆகிருக்கும், அதுலேருந்து குறையாது கொஞ்சம் கூட. அப்போது முன்னே இருந்தது வந்து அந்த அங்கே வச்சுருக்காங்க ஒரு இடத்துல.
இந்த இது தான் இதுக்கு முதல்ல இருந்தது, அது இங்கே இப்படி கிடக்குது. Brought that lady monk, Sanghamitra. We call it a nun Sanghamitra. We brought that to Sri Lanka. That is King Dharmashoka's daughter. Dharmashoka's son come to preach the Buddhism. That his daughter come with the body, supply of the body, and it's planted there. And it is that recorded. Okay? Because in starting 6th century BC, there are 2 books started off, but not in a proportion. But after the 3rd and the 4th century AD, we actually taken that proposal that both books actually mentioned here 245 BC actually brought to here, and it is planted in Anuradhapura. Still remaining 2 guys. Because we have one tour that is doing கேஸ். இது ஒரு கல்வெட்டு ஒன்று. இந்த கல்வெட்டு நிசங்கமல்ல அரசனால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இம்மன்னரால் பௌத்த சமயத்திற்கும் மக்களுக்கும் நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் பற்றிய தகவல்களை இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரசனால் பௌத்த பீடங்கள் முன்றின் பிக்குகளை ஒன்றுமைப்படுத்தியும் தம்புள்ளை விகாரை உட்பட்ட அநேகமான புனித ஸ்தலங்களை யாத்திரை செய்து அவற்றை திருத்தி அமைக்கப்பட்ட தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இது காலம் 12ஆம் நூற்றாண்டு. கீர்த்தி ஸ்ரீதாஸ் நிசங்கமல்ல அரசன் கிறிஸ்துவுக்கு பின் 1189 1198 அந்த காலத்துக்குள்ளே தான் இது கல் வெட்டப்பட்டிருக்கிறது. மொழி மத்திய கால சிங்களம். இது மத்திய கால சிங்களம் மொழின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காய்ஸ், இது ஃபுல்லாகவே ஒரு கல்லை இந்த பக்கத்தால் கல்லை குடஞ்சி தான் இது இங்கே எல்லாமே நடந்திருக்கு வேலை. இது ஃபுல்லாகவே அப்படியே பெரிய ஒரு கல். அந்த குப்பை தொட்டியை திறக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுது, கடிக்குது அதை. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே பேக்கெல்லாம் வைக்கக்கூடாது. மச்சமாக இருந்தால் இப்படி தான் அதையும் தூக்கிட்டு போகும். காய்ஸ், அப்போ நாங்கள் தம்புள்ள கர்வ் டெம்பிளும் தம்புள்ள ராக் கர்வ் டெம்பிளும் முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ எப்படியே வீட்டுக்கு தான் போகிறது. சரியாக 10 மணி. அப்போ இங்கேருந்து நான் எப்படியும் கண்டி போகிறதுக்கு இன்னொரு 2 hours ஆகிடும். அப்போ இன்னொரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜோ.